ஹாய் கைஸ், நம்ம பிரெப்போட 14வது நாள் இது. இதுதான் இன்னியோட கண்டிஷன். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம காம்படிஷனுக்கு இன்னும் 24 நாள் தான் இருக்கு. நம்ம ஃபுல் எஃபர்ட்ட போறோம், ஸ்டேஜ் மேல கலகுறோம். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ நம்ம ஃபுல் பேக்க குடுக்குறோம். எப்போதும் போல நம்ம விடியற் காலையில் எழுந்து நம்ம ஒரு வாக்கிங் போவோம் அல்லவா? அந்த வாக்கிங்க போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீ ஒர்க் அவுட் மீல ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. ரெடி பண்ணிட்டு அதை அப்படியே லவக்குன்னு வாயில போட்டுக்கின்னு நம்ம ஜிம்முக்கு கிளம்பியாச்சு கைஸ். இது சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா நம்ம கோச் டோட்டலா ஒர்க் அவுட்டா மாத்திட்டாப்புல. என்ன கதைனா ஃபுல்லாவே சூப்பர் செட், பிரமிட் செட், ஃபெயிலியர் செட் தான். உங்களுக்கே தெரியும், நார்மலா போடும் போதே நமக்கு டவுசர் கிழியுது. இந்த மாதிரி சூப்பர் செட் போடும்போது என்ன ஆகும் சொல்லவே தெரியல, டவுசர் கிழிஞ்சிச்சு உண்மையாவே. செஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வெரிஷன் பாத்தீங்கன்னா நம்ம பார்பல் பிரஸ் மட்டும் கிடையாது கைஸ், இது சூப்பர் செட். அது கூட பாத்தீங்கன்னா ஹை டு லோ புள்ளியும் அச்சோம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம லோ டு ஹை புள்ளி. அவனை பாத்தீங்கன்னா நம்ம பிரமிட் செட் பொண்ணு சொல்லிட்டாப்புல, அதையும் போட்டு தள்ளியாச்சு. நடுவுல அப்பப்ப நம்ம சின்ன தளபதி வந்து என்ட்ரி கொடுத்துட்டு போயிடுவாப்புல, சோ கண்டுக்காதீங்க. செஸ்ட்ல லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தம்புல ஸ்குவீஸ் மூவ்மெண்ட். இவனை பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் செட், அது 3 செட் போட்டு ஆகணும். அதையும் போட்டு முடிச்சு நம்ம லாட்டுக்கு தாவியாச்சு. பார்பல் ரோ பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிரிப், தம்புல் ரோ பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் கிரிப். இவனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் செட் போட போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா 20 கவுண்ட் போட்டு ஆகணும். அது போட்டு முடித்துக்குள்ள நம்ம முதுகு பேந்துடுச்சு. அடுத்து ரிவர்ஸ் புல் டவுன். இவனை பிரமிட் செட் போட்டோம். இவனை போட்டு முடித்துக்குள்ள பாத்தீங்கன்னா பைசப் ஒர்க் அவுட்டும் சேர்த்து போட்ட மாதிரி ஆகி போச்சு. அந்த மாதிரி கதை இது. ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம டீ பார் அதையும் போட்டு தள்ளியாச்சு. அடுத்து நம்ம அப்டமனை போட்டு வீடு தப்பு ஓடியாச்சு. ஏன்னா இதுக்கே முடியல, கேர் ஆகி போச்சு நமக்கு. அடுத்து வருவது எல்லாம் நம்மளுடைய மீல்ஸுகள். முதல் மீல்ஸா பாத்தீங்கன்னா நம்ம போஸ்ட் ஒர்க் அவுட் மீல். அவன் என்ன கதைனா நம்ம ஓட்ஸ் மீலும் முட்டையும் தான். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெஜ்ஜிஸ். அதை சாப்பிட்டு முடிச்சு நம்ம சிக்கன் சப்பாத்தி. கொஞ்ச நேரம் ஹெல்மெட்டை போட்டு கட்டினா மண்டை பாகவத மாதிரி ஆகி போயிடுது. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம லஞ்சுக்கு நம்ம சிக்கன் ரைஸ் தான். அப்புறம் வெளியே போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா சரியான மழை கைஸ், அதுல மாட்டியாச்சு. அதையும் தாண்டி கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்து நம்ம சிக்கனையும் சப்பாத்தியும் சாப்பிட்டுட்டு நம்ம எசென்சியல்ஸை போட்டு 4 முடிந்தது கைஸ். நாளைக்கு சந்திப்போம்.